வணக்கம் மக்களை. சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக கோட்டையில் ஓட்டை போடும் ஓபிஎஸ்ஆ? ஸ்டாலின் போட்ட பிளான் என்ன? ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் அமைச்சரே. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை வேகப்படுத்தி வரும் நிலையில்தான் கட்சி தாவல்கள் தமிழக அரசியலிலே ஒரு பெரிய திருப்புமுனையாக பார்க்கப்பட்டு வருகிறது. பொதுவாக தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்த பின் தான் எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு சேர்வது என்பது வழக்கமாக இருந்தாலும் இம்முறை தேர்தல் நெருங்கும் இந்த தருணத்திலே எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் அணியுடன், அதாவது ஆளும் அணியுடன் இணையும் என்பது சூழல் உருவாகி இருக்கிறதா? குறிப்பாக அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்த மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பலரும் கூட திமுகவில் இணைந்திருப்பது என்பது அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா? இந்த வகையில்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது ஒரு முக்கிய அரசியல் திருப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனது 50 ஆண்டு அரசியல் காலத்தை ஓட்டி கொண்டிருந்த ஓபிஎஸ் அவர்கள், அதாவது திமுகவில் இணைந்திருப்பது என்பது அக்கட்சியினிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட காலமாக அதிமுகவின் மீண்டும் இணைய முயற்சிகள் பலனளிக்காத நிலையில்தான் தனித்த அரசியல் நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அது மட்டுமின்றி ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வும் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை முன்னெடுத்துதான் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸின் இந்த காரணங்கள் திமுக இணைந்திருப்பது என்பது கண்டிப்பாக அவருக்கு ஒரு முக்கிய சவாலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வகையில் இறுதியில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த திமுக உறுப்பினராக இணைந்தார். மீண்டும் அவருடன் தொடர்புடைய ஆதரவாளரும் கூட ஏற்கனவே திமுகவில் இணைந்திருந்தார்கள். அது மட்டுமின்றி ஓபிஎஸ்ஸின் பெரும் ஆதரவாக இணைந்து வந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரெல்லாம் ஏற்கனவே திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்துதான் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் திமுகவில் இணைந்திருப்பது என்பது அரசியலிலே ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? அதாவது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளை நீடித்து சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடமில்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இதனால் தான் தனித்து குழுவாக செயல்பட்டாலும் அரசியல் எதிர்காலம் தங்களுடைய தெளிவாக இல்லாத சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. பல்வேறு கூட்டணி திட்டங்கள் பேசப்பட்டாலும் இறுதியில் திமுகவினதே நடைமுறை தீர்வாக கருதப்படுகிறதா? இதனை அடுத்துதான் திமுக தலைமையிலான அண்ணா அறிவாலயம் சென்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் உறுப்பினர் சேர்க்கை நடைமுறையை நிறைவு செய்தார். அவருடன் இணைந்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் குறிப்பிட்ட தொகுதியில் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. அதாவது பன்னீர்செல்வத்துக்கு கண்டிப்பாக இம்முறை சட்டமன்ற தேர்தல் ஒதுக்கப்படுமா அல்லது வேறொரு முக்கிய பதவி கண்டிப்பாக திமுக தலைமை வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குள் நிலவிக் கொண்டிருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.